ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. இந்த ஸ்டோரியை நான் கேட்கக்குள்ள, இந்த கதையெல்லாம் நான் படிக்கக்குள்ள, கதை இல்லை உண்மை, இதெல்லாம் படிக்கக்குள்ள ரவீந்திர ஜடேஜா இவரோட ஸ்டோரியை கேட்கக்குள்ள, அதாவது அன்டெல் ஸ்டோரி ஆஃப் த ரவீந்திர ஜடேஜா, இதை கேட்கக்குள்ள எனக்கு பயங்கரம் மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஆனால் இப்படிலாம் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், இந்த மாதிரி பணக்காரங்கள்லேருந்து ரொம்ப ஏழையாயிட்டாங்க, வறுமையில் ஏதாவது கடன் பிரச்சனையை மாட்டிக்கிட்டு வறுமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பணக்காரங்களாக இருக்கிறவங்க, கோடீஸ்வரன்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ராஜா பரம்பரையாக இருந்துட்டு அப்படியே கீழே, அப்படியே ஒரு ரூபா உங்களுக்கு கிடையாது, இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க இவங்களோட குடும்பம். அன்னையிலேருந்து இவங்க கூலி வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க, கூலி வேலை செய்ய போகிறாங்க. ரவீந்திர ஜடேஜாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஏடிஎம் சர்வீஸ் மேனாக வேலை செய்கிறாரு. அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா பாத்திரம் கழுவுற வேலைக்கு, சமையல் வேலைக்கு அப்படின்றது போகிறாங்க. இந்த நிலமையில் அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வராங்க. அதாவது ராஜ பரம்பரை இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க அதிகமாக பெண்களை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அதிகமாக மேக்ஸிமம் அனுப்பவே மாட்டாங்க. ஸோ அந்த நிலைமையில் அவங்க அம்மா இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி வேலைக்கு போகிறாங்க. பஸ்ஸில் போயிட்டு வரக்குள்ள ஒரு கேவலமான பிறப்புகளை என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அம்மாட்ட சில வேலை சில்மிச வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க அம்மா ரவீந்திர ஜடேஜாவை பார்த்து சொல்கிறாங்க, மகனே எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுறா, என்னால் இந்த மாதிரி பஸ்ஸில் இந்த மாதிரி கேவலமான வேலைகள் பண்ணுறவங்க முன்னாடி என்னால் போயிட்டு வர முடியல அப்படின்னு சொல்ல கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே அவங்க சொல்கிறாங்களாம். அப்போ இவர் நிச்சயமாக நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே, இதுதான் இவரோட ஸ்டோரி. நீங்கள் முழுமையாக கேளுங்க. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கள், அதாவது ராஜ பரம்பரையாக ராஜாக்களாக இருந்தவங்களுடைய சொத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்களாம். ஸோ அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க தான் ரவீந்திர ஜடேஜாவோட குடும்பம் அப்படின்றது. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரங்களாக இருந்து ஏழையாக மாறிட்டாங்க, ஒரு பணக்காரங்களை ராஜ பரம்பரையாக இருந்து ஏழையாக மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களால் இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து வெளியில் வர முடியல. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா ரவீந்திர ஜடேஜாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஏடிஎம் வேலைக்கு, அப்புறம் அவங்க அம்மா ஏதாவது கூலி வேலைக்கு, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு தொடர்ந்து அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. ரவீந்திர ஜடேஜா அவர் பிறந்து அவருக்கு ஒரு சில குறிப்பிட்ட வயசு, ஒரு 10 வயசு 12 வயசுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயசில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு நைட்டு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில் எழுந்து போயிடுறாரு. சரி, என்னடா வெளியில் எழுந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்க்குறாங்க, பையனை காணுமேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா இவர் வெளியில் நடந்துகிட்டு இருக்கிறாராம். என்ன ஆச்சு பையனுக்கு, ஏன் இந்த இடத்துல இவன் நடந்துட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்ட போய் பார்த்தா அவரோட சுயநலவே இல்லாமல் நடந்துட்டு இருக்காரு. என்னன்னா, அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி பெற்றவங்க சும்மா இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா பையனுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணால் தான் இதை க்யூர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட பணம் இல்லையே, இவங்கள்ட்ட அன்றாட வாழ்க்கையே இவங்க வேலை செஞ்சு தானே போக்கிட்டு இருக்காங்க. அப்போ பணம் இல்லாததுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஸோ வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த டாக்டருக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஏன்னா இவங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் இன்னொரு வழி வேணால் இருக்குது, பையன் டயர்டாக ஆகணும், பையன் சாயந்தர டைமில், அதாவது ஸ்கூலு எல்லாமே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாயந்தர டைமில் அவன் ரொம்ப டயர்டாக இருந்தானா, தூங்கிட்டானா காலையில் தான் எந்திரிப்பான், இடையில் எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஐடியா அவரே கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டில் பையனை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய்ட்டு இவங்க அப்பா சேர்த்து விடுறாரு. அதாவது ரவீந்திர ஜடேஜாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அங்கே சேர்த்து விடுறாருங்க. அங்கே சேர்த்து விட்டதுக்கப்புறம் வழக்கம் போல், அதாவது இவரோட வயசில் பெரியவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அங்கே சேர்த்து விட்டதுனால சின்ன பசங்களை யார் பேட்டிங் கொடுப்பா, ஃபுல்லாக பால் போடுறது, பால் பொறுக்கி போடுறது, பவுலிங் போடுறது, இந்த மாதிரி வேலைகளை மட்டுமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதில் ஏதோ நமக்கு ஒரு நல்லது இருக்குது அப்படின்றத எடுத்துக்கணும். அந்த வகையில் இவர் வெறும் பவுலிங் மட்டும் தான் போட விடுறாங்க. ரவீந்திர ஜடேஜானா யார், ஸ்பின் பவுலர், பக்காவாக ஸ்பின் பவுலர் போடுவார். அதுக்கப்புறம் பாலை பொறுக்கி போட்டுட்டு இருக்கிறாரு. பயங்கர ஃபீல்டர் ஃபீல்டிங் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அங்கே பண்ணது இப்போ இவர் எங்கே நின்றுருக்காரு பாருங்க. சரி, ஓகே, இப்படி இவர் தொடர்ந்து பார்க் பொறுப்பு வச்சதுனால அவர் கடுப்பாயிடுச்சு. கடுப்பான உடனே இதுக்கு மேலே இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சண்டை போட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. இவரும் தூங்கி எந்திரிக்கிறது, இந்த மாதிரி வெளியில் போகிறது, இந்த மாதிரியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவரோட அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதுங்க. பஸ்ஸில் போகக்குள்ள சில நாய்கள் பண்ண பிரச்சனையால் அவங்க அம்மா வீட்டில் ரவீந்திர ஜடேஜா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இவருக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கிரிக்கெட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக இவர் போகிறாரு, ஒரு கோச்சர். ஏன்னா அதிக பணம் கொடுத்து இவரால் மிகப்பெரிய ஒரு கோச்சர்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து போக முடியாது. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, அதாவது ஃப்ரீயாக சொல்லித்தராங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோச்சர்கிட்ட போகிறார். அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு.
அவர் எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு அடி வெளுக்கிறவர் அவர். இப்படி தான் வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு மேட்ச்சுக்காக இவரை கூட்டு போயிருக்கிறாங்க. ரவீந்திர ஜடேஜாவை கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லா ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே படுத்துட்டாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டை சுற்றிட்டு இருக்காரு. பையன் பரவாயில்லையே, சூப்பராக வந்துட்டு ட்ரைனிங் இப்போ கூட எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சர் கிட்ட போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் தெரியுது, தலைவர் தூக்கத்தில் எஞ்சி நடந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்னங்க, பட்டு பட்டு 4 அடி வச்சதுக்கப்புறம் தெளிஞ்சிட்டாரு. ஆனால் அந்த அடியிலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு இந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதி அப்படின்றது இல்லைங்களாம். பாருங்கள், அடி உதவுறது அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு நடந்திருக்கு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவரை வந்துட்டு நல்லா தயார்படுத்துகிறாங்க. இவர் வந்துட்டு ஃபீல்டிங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, பேட்டிங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பவுலிங்லேயும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்படியே தொடர்ந்து போய்ட்டுருக்குள்ள ரவீந்திர ஜடேஜாவோட யூனிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, த்ரோ பண்ணுறது. அதாவது தரையில் வச்சு இப்படி வச்சு சைடில் வச்சு அடிப்பாங்க, அந்த மாதிரி த்ரோ. நிறையா விக்கெட்ஸை வந்துட்டு அந்த மாதிரி த்ரோ பண்ணி எடுத்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இப்படி வந்துட்டு தொடர்ந்து இவர் போய்கிட்டே இருக்குது. இவருக்கு வந்து கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமையுது. எல்லாருக்குமே வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது நம்மளை தேடி வராது. இவர் இந்த ஃபீல்டை நோக்கி ஓடுறதுனால இவருக்கு அந்த வாய்ப்புகள் அப்படின்றது அமையுதுங்க. அப்படி அமையக்கொள்கிற இவருக்கு பயம். ஏன்னா இவரை விட பெரிய பெரிய ஆளுங்க டிவியில் பார்த்தவங்க, இவங்க கூட நான் நேரில் போய்ட்டு கிரிக்கெட் விளையாடணும்னா என்னால் என்ன முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லி பயப்படுறாரு. அப்போ தான் இவரோட கோச் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ பயப்படாத, உனக்கு வந்துட்டு அறியாத வயசு, அந்த வயசுலேயே உன்னை விட பெரிய பசங்கள்கிட்ட நீ போய் கிரிக்கெட்டை விளையாண்ட, அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டும் வந்த, அந்த அளவுக்கு தைரியம் இருக்கிற நீ தைரியமாக இருடா அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பயத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக கண்ணாடியை போட்டுக்கிட்டு அங்கே போய் போகிறாரு. போகக்குள்ள அந்த ராஜஸ்தான் இந்த இதில் தான் வந்துட்டு அவருக்கு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்குது. அந்த இதில் வந்துட்டு இவர் ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1 by 1 வந்துட்டு இவரோட விளையாட்டுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடிக்கடி கண்ணாடி போட்டிருப்பார். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும், என்ன யாரா அவன் ஸ்டைலாக உள்ளே வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. பார்த்தேன் நான், அவரோட முதல் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன் நான். அது எதுக்காகனா, இவருக்கு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள பார்க்க பயமாக இருக்குதான், அதனால் வந்துட்டு கண்ணாடியை போட்டு அந்த பயத்தை மறைச்சிட்டு இருக்கிறாருன்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு இவரே வந்துட்டு ஒரு பேட்டியில். ஸோ இப்படி வந்துட்டு ஒரு நம்ம சொல்லக்குள்ள ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அது. ஓகேப்பா, ஒரு பணக்கார ஒரு ராஜ பரம்பரை குடும்பம், அங்கேருந்து வந்துட்டு அவங்க ஏழையாயிட்டாங்க. ஏழையாக இருந்து அவங்க அப்பா ஏடிஎம் வேலைக்கு போனார். ஏடிஎம் வேலையிலேருந்து இவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வந்துட்டு வியாதி இருக்குது. அவங்க அம்மா ஒருத்தவங்க அப்யூஸ் பண்ணாங்க. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருனா, அதை ஒரு ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக கிரிக்கெட்டுக்குள்ளே போகிறாரு. கிரிக்கெட்டுக்குள்ளே போய்ட்டு சாதிக்கிறாரு. இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இதை கடந்து வர்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்றுங்க. ஆனால் இதில் ஒரு துயரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை நடந்துச்சு பார்த்திங்களா, இந்த பிரச்சனை, அதாவது அவங்க அம்மாவை அப்யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த அப்யூஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு 11 மாதமோ இல்லை ஒரு 6 மாதமோ சொல்கிறாங்க. அந்த டைமுக்குள்ள, அதாவது இவங்க அம்மா கார் வாங்கி கொடுறா மகனே, நான் காரில் போகணும், ரொம்ப காஸ்ட்லியான கார் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. அந்த உடஞ்சி போனதுக்கப்புறம் இவரோட அக்கா தங்கச்சி 2 பேர் கூட வந்துட்டு பிறந்தவங்க 2 பேர், அவங்க இவரை வந்து தேத்துறாங்க. இந்த மாதிரி விடு, இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேத்தி இவருக்கு வந்துட்டு பூஸ்டப் கொடுத்து மறுபடியும் கிரிக்கெட்டுக்குள்ளே இறக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா அப்படியே 1 by 1 போயிட்டுருக்கு. அதே சமயம் அவங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டு புது கார், காஸ்ட்லியான காரை இறக்குறாரு. அந்த காரில் யாரையும் உட்கார வைக்காமல் அவங்க அம்மா உட்காந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு, அம்மா நான் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் இப்போ வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்கே அடக்கம் பண்ணாங்களோ அங்கே போய் வந்துட்டு இவர் போய் பார்த்ததா சொல்லப்படுது. பாருங்கள், நம்ம ஒரு கிரிக்கெட் விளாட்றாங்க, எப்போ இவங்களுக்கு என்னப்பா பணக்காரங்க கோடீஸ்வரங்க, இவங்களுக்கு லட்சமாக வரும், ஆடில் வராங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் வலிகள் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்துகிட்ருக்கு. ஏதாவது முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது, முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும். இங்கே நீங்கள் வந்துட்டு ஒழிக்க வேண்டியது எது தெரியுங்களா, முடியாதுன்ற வார்த்தையை தான் நீங்கள் முன்னே ஒழிக்கணும். ஏன்னா இங்கே முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ உன்னால் முடியாது அப்படின்றது வேறு எவனாலையும் முடியாது அப்படின்ற வந்துட்டு ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கணும். தலகணம் தான் இருக்கக்கூடாது, நம்பிக்கை அப்படின்றது உனக்குள்ளே இருக்கணும். எப்போவுமே சரி, நீங்கள் வாழ்க்கையில் இப்போ எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், எவ்வளோ வேணால் துயரத்தில் இருக்கலாம், இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நம்ம ஒரு கெட்ட பழக்கத்தை வந்துட்டு செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்போ தரமா நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஒரே தடவை நீங்கள் புகைப்பிடிச்ச உடனே உங்கள் லங்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு உங்களால் மூச்சு விட முடியாமல் கேன்சர் வர்றது இந்த மாதிரிலாம் வராது. தொடர்ந்து அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும். அதாவது ஒரு கெட்ட பழக்கத்தையே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் அதற்கான ரிசல்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அதே போல் நல்ல பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் அதற்கான ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும்.
வெற்றி உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சியோட போராடுங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் முன்னேற முடியும். இத்துடன் இந்த பதிவை வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா ஒரு கிரிக்கெட்டில் பார்த்தவர் இன்றைக்கி அவரோட வாழ்க்கை வரலாறு கேட்கக்குள்ள இவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அப்போ நம்மளும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் நமக்கு கிடைக்குது. இதே போல் ரியல் ஹீரோஸோட அன்டில் ஸ்டோரியை தான் நம்ம வந்துட்டு முழுமையாக பார்க்க போகிறோம். இனி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ரியல் ஹீரோ இருந்தாங்கன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பராக மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.